இந்த வெந்தயத்தை நம்ம வந்து முளைகட்ட வச்சிடலாம். அதை நம்ம வந்து முளைகட்ட வச்சு அதை முளைகட்டின வெந்தயமாக நாம் எடுக்கிறது இன்னும் ரொம்ப 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 சிறப்புங்க. இதை சரியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 3-4 மாதத்துக்குள்ள நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கிறத படிப்படியாக நிறுத்தி மெடிசன்ஸ் இல்லாமல் சுகரை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ டயபெட்டிஸ் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா மதுமேக நோய், உடல் சூடு அதிகரிப்பதால் வந்திருக்கக்கூடிய ஒரு நோய். அதில் குறிப்பாக உடல் உள்ளுறுப்புகள் அதிகப்படியான சூடாக இருக்கிறதுனால உள்ளுறுப்புகள் குளிர்ச்சி அடைவதற்கு இந்த வெந்தயம் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்றது தான் இன்னொரு விஷயமே. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் காலையில் சாப்பிட்டு வந்தாங்க பாருங்க, எதற்காக சாப்பிட்டு வந்தாங்க? வெந்தயம் குளிர்ச்சி தன்மையுள்ள ஒரு பொருள் அப்படின்றது அவர்களுக்கு தெரியும். லேசாக கொஞ்சம் ஊற வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. இப்படிலாம் பயன்படுத்தி வந்தாங்க. நைட்டு வந்து அதே போல் அந்த நீச்சல் தண்ணியில் நைட்டே ஊற போட்டு காலையில் அது நல்லா அப்படி பொதும்பி வந்திருக்கும், அதை அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் இது மாதிரியான சர்க்கரை நோய்கள் வரலை. நமக்கு ஏற்கனவே தெரியும் மலச்சிக்கல் தான் பல நோய்களுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றது. அப்போ டயபெட்டிஸ்லையும் அதிகப்படியான வெப்பம் வந்து உள்ளுறுப்புகளில் ஏறுவதற்கு மலச்சிக்கல் இருந்தால் அது அதிகப்படியான வெப்பத்தையும் ஏற்படுத்தும். ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டயபெட்டிக் அப்படின்ற இந்த நோய்க்கு எளிமையான மருந்துகள், எவ்வளவு மருந்துகள் இருந்தாலும் இன்னும் எளிமையான மருந்துகள் ஏதாவது வீட்டிலேயே நாங்கள் தயாரித்து சாப்பிட்றதுக்கு சோர்ஸ் இருக்கா அப்படின்றத இன்னும் நிறைய மக்கள் கேட்க நம்ம வந்து அவர்களுக்காகவே வந்து அதை எளிமையான மருந்துகளை வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம இந்த ஹெல்த் கபே சேனலில் நிறைய வந்து டயபெட்டிக்கான சிறப்பாக வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடிய மருந்துகள் கொடுத்துருந்தாலும் இந்த பதிவில் ரொம்ப ஈஸியான இன்னொரு சொல்யூஷன் ஒன்று வந்து இந்த பதிவில் கொடுக்குறேன், பயன்படுத்தி பாருங்க. வெந்தயம் சர்க்கரை நோய்க்கு சிறப்பான ஒரு அருமையான ஒரு தீர்வு அப்படின்றது இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் பல நாடுகள் ஆராய்ச்சியில் இறங்கி இந்த வெந்தயம் ரொம்ப அருமையா வந்து சர்க்கரை நோய்க்கு பயன்படுது அப்படின்றத இன்னைக்கு ரிசர்ச் பேப்பர் வந்து சப்மிட் பண்ணி வந்துருக்கிறாங்க. வெந்தயம் எந்த அளவுக்கு இந்த சர்க்கரை நோயை குறைக்கிறதுல மிகப்பெரிய பங்களிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது நல்ல சால்யுபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு வெந்தயம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் தெரியாமலே தான் அவங்க வந்து பயன்படுத்திட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம சயின்ஸோட தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டு வர போகிறோம், அவ்வளோதான் விஷயம். அப்போ முன்னோர்கள் எப்படி பயன்படுத்திட்டு வந்தாங்க? காலையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீச்சல் தண்ணியில் ஒரு கைப்பிடி அப்படியே வெந்தயத்தை எடுத்து போட்டு லேசாக கொஞ்சம் ஊற வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. இப்படிலாம் பயன்படுத்தி வந்தாங்க. நைட்டு வந்து அதே போல் அந்த நீச்சல் தண்ணியில் நைட்டே ஊற போட்டு காலையில் அது நல்லா அப்படி பொதும்பி வந்திருக்கும், அதை அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் இது மாதிரியான சர்க்கரை நோய்கள் வரலை. அப்போ இந்த வெந்தயம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ எப்படி ரிசர்ச் பேப்பர் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது நல்ல ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் உணவுகளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கார்போஹைட்ரேட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைச்சி கொடுக்குது அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக தேவையில்லாமல் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்றத பண்ணுறாங்க. அப்போ அந்த வகையில் இது சுகரோட லெவலை கட்டுப்படுத்துது அப்படின்றத இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் உள்ளுறுப்புகள் குளிர்ச்சி அடைவதற்கு இந்த வெந்தயம் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்றது தான் இன்னொரு விஷயமே. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் காலையில் சாப்பிட்டு வந்தாங்க பாருங்க, எதற்காக சாப்பிட்டு வந்தாங்க? வெந்தயம் குளிர்ச்சி தன்மையுள்ள ஒரு பொருள் அப்படின்றது அவர்களுக்கு தெரியும். அப்போ காலை நேரத்தில் காலை உணவுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து நீராத்தண்ணில் சாப்பிட்டு வரப்படும் பொழுது உள்ளுறுப்புகள் குளிர்ச்சி அடையுது. அப்போ டயபெட்டிஸ் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா மதுமேக நோய், உடல் சூடு அதிகரிப்பதால் வந்திருக்கக்கூடிய ஒரு நோய். அதில் குறிப்பாக உடல் உள்ளுறுப்புகள் அதிகப்படியான சூடாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த வெந்தயத்தை உள்ளே எடுத்து அந்த உள்ளுறுப்புகளை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை பண்ணாங்க. இதுக்கப்புறம் இன்னைக்கு ரிசர்ச் என்ன சொல்லுது? இது வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் இது வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்னு. நமக்கு ஏற்கனவே தெரியும் மலச்சிக்கல் தான் பல நோய்களுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றது. அப்போ டயபெட்டிஸ்லையும் அதிகப்படியான வெப்பம் வந்து உள்ளுறுப்புகளில் ஏறுவதற்கு மலச்சிக்கல் இருந்தால் அது அதிகப்படியான வெப்பத்தையும் ஏற்படுத்தும். அப்போ மலச்சிக்கலை நம்ம போக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உடல் உள்ளுறுப்புகளில் வெப்பம் குறைய ஆரம்பிக்கும், சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும்.
அதையும் இது பண்ணி கொடுக்குது. அதனால தான் அவர்கள் அந்த காலை நேரத்தில் வந்து இந்த வெந்தயத்தை எடுத்துக்கப்படும் பொழுது அவர்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் மோசனை நல்லா ஃப்ரீ பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிருச்சு. அப்போ இந்த வெந்தயம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால மோசனை ஃப்ரீ பண்ணிடுது, கார்போஹைட்ரேட் அப்சர்வ் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டுப்படுத்திடுது. இந்த வகையில் ஒருவருக்கு சுகர் அவசியம் கட்டாயம் கட்டுப்படுத்தியே தீரும் அப்படின்றது தான் இந்த வெந்தயத்தினுடைய ஒரு தன்மையே. அப்போ இந்த வெந்தயத்தை நாம் எப்போ எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக பயன்படுத்தணும்னா ரொம்ப பெட்டராக இருக்கும், நல்ல அற்புதமான ரிசல்ட் தரும். இதெல்லாம் விட இன்னைக்கு நிறைய பேர் மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது. அப்போ மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கிற நபர்களுக்கு உள்ளுக்குள்ள உணவு குழாயிலும் இறைப்பையிலும் சிறுகுடலிலும் புண்ணு ஏற்படுறது பார்த்தீங்களா, இந்த புண்ணையும் இந்த வெந்தயம் சூப்பராக வந்து ஆற்றி கொடுக்குது அப்படின்றதையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு குழாயிலும் இறைப்பையிலும் இருக்கக்கூடிய அந்த உள்ள இன்னர் லேயரை ரொம்ப நல்லா திரும்பவும் மீட்டு கொண்டு வருவதில் இது மிக முக்கிய அருமையான பங்களிக்குது. உள்ளுக்குள்ள புண்ணையும் ஆத்திருது. நீங்க காலையில இந்த வெந்தயத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறப்படும் பொழுது நமக்கு நெஞ்சுக்கரிப்பு, எதுக்களிப்பு, பேர்னிங் சென்சேஷனு அது மாதிரிலாம் ஏற்படாது. ஏன்னா இந்த புண்ணை ஆத்திடுறதுனால நமக்கு அதெல்லாம் ஏற்படுறதில்லை. அப்போ அந்த வகையில் இவ்வளவு பயனுள்ள இந்த வெந்தயத்தை நாம சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் மலச்சிக்கலையும் வெளியேற்றி உள்ளுறுப்புகளை குளிர்ச்சிப்படுத்தி உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த புண்ணை ஆத்துறதுக்கு இந்த வெந்தயத்தை நாம் பயன்படுத்தணும்னா எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு 3 வகையில இந்த வெந்தயத்தை நாம பயன்படுத்தலாம். 3 வகைகளில் ஏதேனும் ஒரு வகையில நம்ம பயன்படுத்தினாலே போதும், அற்புதமான ரிசல்ட் தரும். 3 வகையில எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, டைரக்டா வெந்தயத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஒரு 5 கிராம் அளவுல நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம நேரடியாக டைரக்டா வாயில போட்டு நம்ம வந்து தண்ணி வச்சு டைரக்டா உள்ள முழுங்கிடலாம். இப்படி நேரடியாக வெந்தயம் எடுத்துக்கிறப்படும் பொழுதும் அது ஏதாவது கொஞ்சம் கட்டியா இருக்குதே, கரையுமா, அது செரிமானமாகுமா அப்படின்லாம் சில பேருக்கு டவுட் இருக்கலாம். நம்ம வந்து சாப்பிட்டு உள்ள போன உடனே அது அப்படியே நல்லா ஊறி அது நசிஞ்சு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைலூட் ஆகும். அப்போ அது வந்து நல்ல இறைப்பையில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றி அது கூலிங் தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு தன்மையும் இது பண்ணி கொடுக்கும். இந்த வகையிலையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வேற எந்த வகையில் எடுத்துக்கலாம்னா, 2வது வகையாக நம்ம எடுத்துக்கிறது இந்த வெந்தயத்தை நம்ம வந்து முளைகட்ட வச்சிடலாம். அதை நம்ம வந்து முளைகட்ட வச்சு அதை முளைகட்டின வெந்தயமாக நாம் எடுக்கிறது இன்னும் ரொம்ப 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 சிறப்புங்க. இந்த 3 வகைகள் நம்ம எடுக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அதில் 3ல் முதன்மைத்தன்மை வாய்ந்தது இந்த முளைகட்டின வெந்தயம் அப்படின்றது. இந்த முளைகட்டின வெந்தயத்தை எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முளைகட்டின தானியத்தில் ஒரு 10 கிராம் ஒரு 10 கிராம் இந்த முளைகட்டின வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும். கரெக்டாக நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் எடுத்துக்கங்க, பெட்டர். ரொம்ப நாளாக இருக்குதுங்க சுகரு, வருடக்கணக்கிலுங்க இருக்குது சுகரு, குறையவே மாட்டேங்குதுங்க, 300 400லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு வேளை உணவிற்கு முன்னும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி முளை கட்டின வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க. என்ன மாதிரி உங்களுக்கு சுகர் லெவல் வந்து இறங்குதுன்றதை பாருங்க. ரொம்ப அருமையாக உங்களுடைய சுகரை கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். 1. இதே போல் 3வது மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வெந்தயத்தையே வந்து ஒரு இளம் வறுவலாக வறுத்து அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுட்டு இதே போல் சாப்பாட்டுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்து டைரெக்டாக சாப்பிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. அருமையாக நமக்கு வந்து சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தி என்றென்றும் உங்களுடைய சுகர் லெவல் நார்மலாகவே இருக்குதுங்க, என்னோட HbA1c குறைஞ்சிருச்சுங்க, மெடிசன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உடனடியாக மெடிசன்ஸை நிப்பாட்டாமல் இது கூட வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே படிப்படியாக குறைய உங்களுடைய மெடிசன் செலவு நிறுத்தலாம். இதை சரியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 3லிருந்து 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கிறத படிப்படியாக நிறுத்தி மெடிசன்ஸ் இல்லாமல் சுகரை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். 3 மெத்தடுமே ரொம்ப அருமையாக வேலை பார்க்குது. நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் இதை வந்து பயன்படுத்திட்டு அதில் ஒவ்வொருத்தவங்களும் கிடைச்ச அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தடும் நல்லா ஒர்க் பண்ணுது. பட் அதில் பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முளைகட்டின வெந்தயத்தை சாப்பாட்டிற்கு 10 நிமிடத்திற்கு முன்னாடி எடுத்ததில் அதிகப்படியான நபர்கள் நம்மகிட்ட வந்து அந்த ஃபீட்பேக் வந்து கொடுத்துக்கிறாங்க. நம்மளுடைய மருத்துவ குழு நம்மளுடைய பேஷண்ட்ஸுக்கு வந்து என்ன மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு அந்த சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த சஜஷனை தான் இப்போ நான்
உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு தீர்வு கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கும் உங்களுடைய சர்க்கரை அளவை குறைத்து நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழலாம். பயன்படுத்தி உங்களுடைய சர்க்கரை அளவு எந்த அளவுக்கு குறையுது அப்படின்றத நீங்கள் அனுபவிச்சதை உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் ஆரோக்கியமடைந்து மற்றவர்களையும் ஆரோக்கியமடைய செய்ய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.